அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு சில சமையல் குறிப்புகள். சாதம் வைக்கும் பொழுது, அதாவது குக்கரில் தான் சாதம் வைப்போம். குக்கரில் சாதம் வைக்கும் பொழுது சிறிது எண்ணெய் விட்டால் அது சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்து வெங்காயத்தை வதக்குகின்ற பொழுது சிறிது வெல்லம் சேர்த்து வதக்கினால் விரைவில் வெல்லம் அல்லது உப்பு சேர்த்து வதக்கினால் விரைவில் வதங்கிவிடும். தக்காளி குழம்பு வைக்கின்ற பொழுது சிறிது வெல்லம் சேர்த்தால் சுவை கூடும். சாம்பார் இறக்குகின்ற பொழுது சிறிது நெய் விட்டு இறக்கினால் அதனுடைய சுவை அதிகரிக்கும். இட்லி மாவு அரைக்கும் பொழுது அதனுடன் சிறிது அவல் சேர்த்து அரைத்தால் மிருதுவாகவும் இட்லி மென்மையாகவும் இருக்கும். பூரி மாவில் ரவையை சேர்த்து கலக்கும் பொழுது பூரி உப்பி பெரிதாக இருக்கும். கீரையை வேக வைக்கின்ற பொழுது அதை பாத்திரத்தில் மூடாமல் வைத்தால் கீரையினுடைய அந்த சத்தும் குறையாது, அதனுடைய நிறமும் மாறாது. உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்யும் பொழுது அதனுடன் சிறிது அரிசி மாவை மேலே தூவினால் அது சுவையாக இருக்கும். பிரியாணி செய்யும் பொழுது பிரியாணி செய்கின்ற இதோடு நெய் சிறிது சேர்த்தும், அடுத்து கொத்தமல்லி புதினா போன்ற இலைகளை அதனோடு சேர்த்தும் செய்தால் பிரியாணி சூப்பராக இருக்கும். அடுத்து தோசை கல்லில் தோசை ஊற்றும் பொழுது தோசைக்கல் நன்றாக சூடு ஏறிய பின் தோசை ஊற்றினால் தோசை கல்லிலே ஒட்டாமல் மென்மையாகவும் மிருதுவாகவும் வரும். இது போன்ற பல சமையல் குறிப்புகளை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.